Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நவராத்திரி மேக்கப் லுக் காட்ட போகிறேன். இது வந்து ரெட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இது ஒரு சவுத் இண்டியன் கண்டெம்பரரி மேக்கப் கிளாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் தொடர்ந்து பாருங்கள். முதல்ல நான் மாய்ஸ்சரைசருக்கு இங்கே பர்பிளோட 24K கோல்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் பிம்பிள் கொஞ்சம் பிரேக் அவுட் இருக்குது அந்த ஏரியா தவிர எங்கெல்லாம் எனக்கு ட்ரை பேட்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ பெக்கா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மேட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் செம்ம மேட் ஃபினிஷில் கொடுக்கும். ஸோ நான் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அண்ட் எங்கெல்லாம் ஆயிலியாக இருக்குமோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். செம்ம மேட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் ஃபார்வர் 52லேருந்து கன்சீலர் வீலில் அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய பிக்மெண்டேஷன் ஏரியாஸ்லாம் நான் இதை அப்ளை பண்ணுறேன். அதாவது வாயை சுற்றி கண்ணுக்கு கீழே அங்கெல்லாம். இப்போ அதே கன்சீலர் வீலிருந்து அந்த டார்க் கலரில் இருக்கிற கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய ஆக்னே ஸ்பாட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்கார்ஸ் இருக்குது, ஸோ அங்கே மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இங்கே 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து லாக்மே 95, இன்னொன்று கே பியூட்டி ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷனை எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் ரியல் டெக்னிக்ஸ்லேருந்து இருக்கிற ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஷேட் நேம்ஸ் எல்லாமே லிங்க் ப்ராடக்ட் வந்து ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்சீலருக்கு மேப்ளின்லேருந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை வந்து எனக்கு கண் கீழே அண்ட் ஆல்சோ வாயை சுற்றி அண்ட் நோஸ் பிரிட்ஜ், ஃபோர்ஹெட் ஏரியா அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு கலர் பார் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கன்சீலர் வீலில் இருக்கிற அந்த கான்டோர் ஷேட் எடுத்துகிட்டு என் ஃபேஸை நான் கான்டோரிங் பண்ணிக்க போகிறேன். அதாவது உங்களுக்கே தெரியும் எங்கே பண்ணணுன்னா டெப்த் கொடுக்குற ஏரியாவில் தான் நம்ம கொடுக்கணும், ஃபேஸ் ஏரியாஸில். ஸோ நீங்களே பாருங்கள் நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன்னு. அண்ட் அதே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்லட் டில்பரி அப்படின்ற பிராண்ட்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன் பிஃபோர் பவுடர். இப்போது சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு என் கண்ணு கீழே நான் பேக்கிங் பண்ண போகிறேன். ஏன்னா ஐ ஷேடோஸ் நெக்ஸ்ட் பண்ணும்போது ஃபால் அவுட்ஸ் விழுந்தால் அந்த பவுடர் மேலே விழும். இப்போ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐப்ரோ பேலட் எடுத்து அந்த டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் ஐ ஷேடோ, ஐலைனர், ஐ லேஷஸ்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஸ்விஸ் பியூட்டி அந்த மேட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து அந்த சாஃப்ட் ப்ரௌன் எடுத்து என் க்ரீஸ் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், நீங்களே பார்க்கலாம். நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இது கப்ஸ் அண்ட் லேஷஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. ஸோ நான் அதை தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பிங்கிஷ் ரெட் ஷேடை கப்ஸ் அண்ட் லேஷஸ் பிராண்ட் ப்ரஷ்லேருந்து ஒரு பென்சில் ப்ரஷ் அதை எடுத்து அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது பிளெண்ட் பண்ணலை, கலரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ண கன்சீலர் அதே எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணி ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது கட் க்ரீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபார்வர் 52 ஐ பேலட்லேருந்து அந்த கிரே கலர் ஷேடை எடுத்து என் விரலாலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃபாயில் கலர் ஷேட். ஸோ ஃபாயில் ஷேட்னால் வந்து ப்ரஷில் ஒழுங்காக அப்ளை பண்ண வராது, விரலில் வச்சா தான் ஒழுங்காக வரும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். அண்ட் அதே ரெட் கலர் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து அந்த கிரேயும் ரெட்டையும் மர்ஜ் பண்ணுறேன். அண்ட் இந்த டார்க் ப்ரௌன் அந்த 2 ப்ரௌன் அண்ட் ரெட் மெரூனை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அவுட்டர் கார்னர் தான் வெளியில் நான் இதை கொடுத்துக்கிறேன். ஏன்னா டெப்த்து கிடைக்கும் எனக்கு, இல்லாட்டி ரொம்ப ரெட் அண்ட் க்ரேயாக இருக்கும். அதனால் இப்போ ஸ்விஸ் பியூட்டி கிளிட்டர் பேலட்லேருந்து அந்த க்ரே கலர் சில்வர் கலர் டோன் கிளிட்டர் எடுத்து சென்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்னெட்டிக் ஃபால்ஸ் ஐ லேஷஸ் வைக்க போகிறேன். அதுக்கு அவட கிடைக்கிது இந்த ஐலைனரே வந்து ஒரு க்ளூ மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபால்ஸ் லேஷஸை அந்த ஐலைனர் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ ஃபாரவர் 52லேருந்து அந்த ஐலைனர் பென் எடுத்துகிட்டு லைட்டாக விங் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ விங் இருந்தால் அழகாக இருக்கும்ன்ட்டு. இப்போ லாக்மேலேருந்து காஜல் எடுத்துகிட்டு நான் ஹாஃப் வே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் உள்ளே. அண்டு நம்ம ப்ரௌன் கலர் அண்ட் அந்த ரெட்டெல்லாம் கொடுத்தோம்ல, அதை வச்சு லோவர் லேஷ் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸ் பவுடர்லாம் எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஸ்கல்ப்டிங் கொடுக்கணும். ஸ்கல்ப்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வெட் அண்ட் இட்டாலி அப்படின்ற பிராண்டில் இருந்து ஒரு கான்டோர் பவுடர் எடுத்துகிட்டு என் ஃபேஸை நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ண க்ரீம் ப்ரான்சரில் மேலே இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ்க்கு ஸ்டே கோக்கியிலேருந்து இந்த பெர்ரி கலர் டோன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு தி பாம் maryloumanizer, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைலைட்டர். இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன ப்ரஷ் இருக்குல்ல, அதில் வந்து ப்ளேஸ் மட்டும் தான் பண்ண வரும், பிளெண்ட் பண்ண வரல. ஸோ நான் ஒரு பெரிய ப்ரஷ் அண்ட் தென் ஃபிங்கர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நியூட் பிங்க் ஷேட் லிப் லைனர். பட் நான் லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் தான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இது மேப்ளின்லேருந்து சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் டான்சர். இதுதான் நான் வந்து ஃபைனலாக போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் என்னோடய ப்ளவுஸோட செம மேட்சிங்காக இருக்கும். இது நல்ல ஒரு பிரைட் ரெட், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் அதை தான் அப்ளை பண்ணி இந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். டேக் கேர், பாய்.